அவர் நடந்து தன்னை ஞான ஸ்நானத்திற்கு அர்ப்பணித்தார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவரை கொண்டு போய் ஆலயத்துல பிரதிஷ்டை பண்ணாங்க. சீமோன் அவரை பிரதிஷ்டை பண்ணினான். பிரதிஷ்டை வேறு, ஞான ஸ்நானம் வேறு. என் ஆண்டவருக்கு ஞானம் வந்த உடனே தானாக வந்தார். அவர் ஞான ஸ்நானத்தை எடுத்தார். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஞான ஸ்நானம் எனக்குள்ளா இல்லாமல் இருக்கும் என்றால் சபைக்கு வந்துடலாம், மகா சபைக்கு போக முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை கேட்கிறதான அன்பு பிள்ளைகளே, ஞானம் வந்த பிறகு நான் ஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறேன் என்றால் இதுவே உனக்கு ரட்சணிய நாள். சமீபத்தில் இருந்து தூரத்தில் இருந்து என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, என் அருமையான குடும்பமே, நீ ஆண்டவரை அறிந்திருந்தும் இன்னும் நீ